Dear students, exercise 7.8, 10th sum. A manufacturer want to design a open box having a square base and the surface area is 108 square centimeter. Determine the dimension of the box for the maximum value. We have to prove that maximum volume கொண்டு வரணும். So volume is maximum prove பண்ணணும். So V double dash is less than 0 நம்ம கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது பாட்டமு. ஸோ இதே போல் டாப்பும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ எல்லா சைடும் வந்து ஸ்கொயராக 6 சைடும் ஸ்கொயராக இருந்ததுன்னா அது க்யூபு. டாப்பு பாட்டம் வந்து ஸ்கொயராக இருந்து அண்ட் சைட்ஸ் 4 சைடு மட்டும் ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா அது வந்து க்யூப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டாப்பு, இது வந்து பாட்டம், இது ரெண்டும் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாட்டம் எப்படி இருக்கும் அப்படியே தான் டாப்பும் இருக்கும். அப்படியே தான் அந்த பாக்ஸை கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியும். ஒரே ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பழைய டிவி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இருக்க டிவிலாம் வந்து ஃப்ளாட் டிவி. ஸோ உங்களுக்கு தெரியாது. பழைய டிவி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸும் டாப்பும் ஒரே மாதிரி இருக்கும் அண்டு சைடுனாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸில் வால்யூம், அதோட கொள்ளளவு இல்லை கன அளவுன்னு சொல்லுவாங்க, அந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி வந்து அதிகம்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ இங்கே வந்து எந்த வேல்யூம் கொடுக்கல, வால்யூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மேக்ஸிமம் சொல்லிவிட்டு. சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் எல் சென்டிமீட்டர் பி த சைட் ஆஃப் த ஸ்கொயர் பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பேஸோட ஒரு சைடு வந்து எல். ஸோ ஸ்கொயர்ன்றதால எல்லா சைடும் எல் தான் இருக்கும். அப்போ எல் ஸ்கொயராக மாறிடும். ஹெச்பி த டெப்த்துன்னு ஹைட் ஆஃப் த பாக்ஸ்னு எடுத்துக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு தான் இருக்குது. ஏன்னா டாப்பில் வந்து ஓப்பன், அதனால் ஒரு எல் ஸ்கொயர் தான் வரும், 2 எல் ஸ்கொயர் வராது. ஸோ 1 எல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 சைன் லென்த்து பிரெத்து. ஸோ லென்த்து வந்து எல்லாவும், ஹைட்டு தான் வந்து இங்கே பிரெத்தாக இருக்கும் சைடில். ஸோ அதனால் லென்த்து இன்ட்டு பிரெத் 4 டைம்ஸ், ஏன்னா 4 பக்கங்கள் இருக்குது, அதனால் 4 இன்ட்டு எல்ஹெச். ஸோ ஒரு ஸ்கொயர் பேஸ், அந்த 5 சைடு மொத்தம் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். 4 பக்கங்கள் அண்டு ஒரு பாட்டம் எடுத்துருக்கோம். டாப்பு கிடையாது, ஓப்பன் பாக்ஸ் சொல்லிட்டாங்க. So 4 LHS is equal to 108 minus L squared. H is equal to 108 minus L squared by 4L. Equation 1. Volume of the open box. Volume வந்து it's a cuboid. Cuboidனா length into breadth into height. So L into L. ஏன்னா இந்த இடத்துல ஸ்கொயர், இதுவும் L இதுவும் L, ஹைட் மட்டும் தான் மாறும். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, இது ஸ்கொயர் பேஸ்னால் லென்த்து பிரெத்து ரெண்டுமே எல் தான், ஹைட்டு மட்டும் தான் ஹெச். அதனால தான் எல் இன்ட்டு ஹெச்னு எழுதியிருக்கோம். ஸோ எல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச், எல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் வேல்யூ இஸ் 108 minus L squared by 4L. L will be cancelled out. Then we have 1/4 outside. Multiply that L inside. V is equal to 1/4 108L minus L cube. Consider this as f of L is equal to 1/4 into 108L minus L cube. Then differentiate. F dash of L is equal to 104 into 108. L become 108 minus L cube become 3L squared. F dash of L equal to 0. 1/4 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 0, 4 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். 108 minus 3L squared equal to 0. 3L squared is equal to 108. L squared equal to 36. L is equal to plus 6 மட்டும் தான் எடுத்துக்கணும். சின்ஸ் லென்த் வந்து can't be negative. ஸோ அதனால தான் L greater than 0ன்னு எழுதியிருக்கோம். Substituted in equation 1. So this is equation 1. 108 into 36. 108 not multiplication, 108 minus 36 divided by 4 into 6. So that is 72 by 24. 3. H is equal to 3. Then find F double dash. So இந்த இடத்துலேருந்து F double dash கண்டுபிடிக்கலாம். இது 0 ஆகிடும். 6Lன்னு வந்துடும். 1/4 into minus 6L. ஸோ மைனஸ் எல்லோட வேல்யூ 6 போட்டிங்கன்னா minus 36/4, that is minus 9. minus 9னா less than 0. less than 0 நெகட்டிவ். வால்யூம் ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். ஸோ இந்த பாக்ஸோட வால்யூம் வந்து மேக்ஸிமம் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். லென்த் ஆஃப் த ஸ்கொயர் பேஸ் என்ன அப்படி இருக்கணும்னா 6 இருக்கணும். டெப்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த 10th sum. Then 11th sum. The volume of the cylinder is given by formula V is equal to pi r squared h. Find the greatest and least values if of V, not if, least values of V if r plus h is equal to 6. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ கிரேட்டஸ்ட் அண்டு லீஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதிகபட்ச வால்யூம் என்ன, குறைஞ்சபட்ச வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த சிலிண்டரோட அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் கண்டுபிடிக்க போகிறோம். தே ஆர் கிவன் த கண்டிஷன் R plus H is equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க V equal to pi r squared h, அது நம்மளுக்கே தெரியும். R plus H is equal to 6, H is equal to 6 minus R. அந்த வால்யூமில் எடுத்துமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். pi r squared இன்ட்டு ஹெச்க்கு பதிலாக 6 minus R போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ வரும். இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். பை கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுருக்கேன். 6r squared minus R cube. Then differentiate f dash of R pi into 12r minus 3r squared. F dash of R equal to 0. 12r minus 3r squared equal to 0. Divided by 3. Then 4r minus r squared equal to 0. Taking R common, R into 4 minus R equal to 0. R equal to 0 or R equal to 4. When R equal to 0, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா h is equal to 6ன்னு கிடைக்கும். when R is equal to 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா h is equal to 2ன்னு கிடைக்கும். f double dash of R இன்னொரு வாட்டி டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். 12R வந்து என்னவா மாறிடும், பை இன்ட்டு 12 மைனஸ் 6Rன்னு கிடச்சிடும். தட் இஸ் f double dash. ஸோ f double dash கண்டுபிடிச்சாச்சு. இதில் R வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். when R is equal to 0, ஆன்சர் 12 பை. பாசிட்டிவ்னா மினிமம். when R is equal to 0, வால்யூம் இஸ் மினிமம். மினிமம் வேல்யூனா மினிமம் வேல்யூ எடுத்துமே வால்யூம் உள்ள எடுத்துமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R is equal to 0. ஸோ மினிமம் வால்யூம் வந்து R equal to 0 கொண்டு போயிட்டு பை R squared 0 squared 0, ஹெச்சோட வேல்யூ 2, R 0 வந்தால் ஹெச் வந்து 2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 வந்துடும். அண்டு 4 இருக்கும்போது ஆரோட வேல்யூ 4 இருக்கும்போது வால்யூம் செக் பண்ணுறோம் f டபுள் டேஷில். இப்போ லெஸ் தென் மைனஸ் 12 பை வந்தால் அது வந்து லெஸ் தென் 0னா நெகட்டிவ். வால்யூம் இஸ் மேக்ஸிமம் when radius is equal to 4. So to find maximum value, substitute R equal to 4 in the volume formula. So V is equal to pi R squared 16 into 2. So H ஓட வேல்யூ 2ன்னு வந்துடும். ஸோ 32 பை cubic units, அப்போ வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து V is equal to 32 pi cubic units. லீஸ்ட் வால்யூம் இல்லை மினிமம், இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். V equal to 0 cubic units. This is the end of the 11th sum. Then 5th sum. A rectangular page is contained 24 centimeter square of print. The margin at the top and the bottom of the page are 1.5 centimeter and the margin at the sides of the page is 1 centimeter. What should be the dimensions of the page so that the area of the paper used is minimum? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் பேஜ் இருக்குது, அதில் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதான் பிரிண்டட் ஏரியா இஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த பேப்பர் நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டில் கொடுக்குறீங்க, அதுக்கு சைடில் பார்டர் போட்டிருப்பாங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் கேப் விட்டுருக்காங்க, சைடில் வந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நடுவில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன ஆடை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்டட் ஏரியா வந்து 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். What should be the dimension of the page so that the area of the paper used is minimum அப்படின்னு வரணும். ஸோ நம்ம பிரிண்டட் ஏரியா பகுதி வந்து மினிமமாக இருக்கணும்னா என்ன டைமென்ஷனில் நம்ம கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. லென்த்து பிரென்த்து எவ்வளோ கொடுத்துருந்தா நம்ம பிரிண்டட் ஏரியா வந்து மினிமமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். பிரிண்டட் ஏரியா இஸ் மினிமம் சொல்லணும் நம்ம. ஸோ வாட் ஷுட் பி த டைமென்ஷன்ஸ் அதை கண்டுபிடிக்கணும் ஆஃப் த பேஜ் ஸோ தட் ஏரியா ஆஃப் த பேப்பர் யூஸ்ட் இஸ் மினிமம். ஸோ ஏரியா ஆஃப் த பேப்பர் வந்து மினிமமாக யூஸ் பண்ணியிருக்கணுன்றதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பிரிண்டட் ஏரியா. xy equal to 24, நம்ம பிரிண்ட் பண்ண ஏரியா வந்து 24, y equal to 24 by x. டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பேப்பர்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் வந்து எக்ஸு, இதோட வந்து ஒரு 1, இது ஒரு 1, டோட்டலாக x + 2. இது வரைக்கும் வந்து ஒய்யு, இதோட ஒரு 1.5, ஒரு 1.5, ஸோ y + 3. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஏரியான்னு வரும்போது வெறும் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பிரிண்டட் ஏரியான்னு வரும்போது இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் டைமென்ஷன் ஆஃப் எ பேப்பர்னு வரும்போது x + 2 into y + 3 centimeter respectively. So area of the paper A is equal to x + 2 into y + 3, x into y and 3 into x, 2 into y, 2 3s are 6. So xy is equal to 24, 3x + 2 into y oda value 24 by x + 6. 24 + 6 30, 3x + 48 by x + 30. Differentiate
3x become 3, 40 minus 48 by x squared, 30 வந்து 0 ஆகிடும். f dash of x equal to 0, 3 minus 48 by x squared equal to 0, 3 is equal to 48 by x squared, 3 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 by x squared, அங்கே 1 இருக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x squared equal to 16, x equal to plus or minus 4, பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ கிரேட்டர் than 0 x, அதனால் 4. ஸோ y is equal to 24 by xன்னு இருக்கும், அங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y equal to 6 கிடைக்கும். தென் ஃபைண்ட் f double dash. f double dash இந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். 3 minus 48 by x squared, 3 0 ஆகிடும், minus 48, 1 by x squared டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் minus 2 by x cube வரும். ஸோ அப்போ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2, ஏன்னா ஆல்ரெடி அங்கே minus 48 இருக்குது, ப்ளஸ் 2 into 48 by x cube மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96 by எக்ஸோட வேல்யூ 4 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாசிட்டிவ்னா ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். ஏரியா ஆஃப் த பேப்பர், ஸோ அந்த பேப்பரோட ஏரியா வந்து மினிமம், ஏரியா ஆஃப் த பேப்பர் இஸ் மினிமம். எப்போ அப்படின்னா லென்த் ஆஃப் த பேப்பர் வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் வந்து 4 + 2 6, பிரெத் ஆஃப் த பேப்பர் வந்து y + 3, y வந்து 6, 6 + 3 9 இருக்கணும். ஸோ டோட்டலாக அந்த பேப்பரோட ஏரியா எவ்வளோ இருக்கணும்னா 6 × 9, 54 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருந்ததுன்னா, மினிமமாக இருந்ததுன்னா நம்ம பிரிண்டட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா, வாட் ஷுட் பி த டைமென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஆஃப் த பேஜ், ஸோ தட் த ஏரியா ஆஃப் த பேப்பர் யூஸ்ட் இஸ் மினிமம். நம்ம அதுக்கு அந்த விளம்பரம் கொடுக்கறது பயன்படுத்தின பேப்பரோட ஏரியா வந்து மினிமமாக இருக்கணும்னு சொல்கிறோம். தட் இஸ் 54. எப்படி 54னா இந்த லென்த் இன்ட்டு பிரெத்தை மல்டிப்ளை பண்ணுங்கள், தட் இஸ் 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். This is the end of the 5th sum. இதே மாடலில் கொஞ்சம் வேறு கான்செப்டில் 7.62 இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது புக்லேயே டயக்ராம் கூட கிளியராக கொடுத்துருக்காங்க. We have 12 square unit pieces of thin material and want to make an open box by cutting a small squares from the corners. 12 ஸ்கொயர் யூனிட் இருக்க ஒரு பேப்பர் இருக்குது உங்கள்கிட்ட, தின் மெட்டீரியல் இருக்குது. அது பேப்பர் கிடையாது, தின் மெட்டீரியல். அது தகரமாக இருக்கலாம், இல்லை இரும்பாக இருக்கலாம், ஓகே, தின் மெட்டீரியல் இருக்குது. அதோட கார்னரில் ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை மடித்து ஒரு பாக்ஸாக செய்ய போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட இப்படி ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேப்பரில் ஒரு தின் மெட்டீரியல் இருக்குது, ஒரே அளவு ஸ்கொயர்னால் ஒரே லென்த் பிரெத்து ஒரே அளவு கட் பண்ணி இதை ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம இப்போ வரைஞ்சி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்மால் பீசஸ் வச்சு கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கார்னர்ஸை ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறோம். த கொஸ்டின் இஸ் விச் கட் ப்ரொடியூசஸ் அ பாக்ஸ் மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்றாங்க. ஸோ அந்த கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லென்த்து வந்து எவ்வளோ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். அந்த கார்னரில் நம்ம கட் பண்ணுறது, அதாவது விச் கட் ப்ரொடியூசஸ் த பாக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வால்யூம். எப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் வால்யூம் சொல்லுவாங்க, அது கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். வால்யூம் இஸ் மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும். பாக்ஸோட வால்யூம், பாக்ஸ்னால் அது வந்து கியூபாய்டு, லென்த்து பிரெத்து ஹைட்டு LBH நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்க்கலாம். 12 ஸ்கொயர் யூனிட்ஸ் அந்த பேப்பர், சென்டிமீட்டர் மீட்டர்லாம் கொடுக்கல, 12 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏரியானா ஸ்கொயர்ன்றதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லா பக்கமும் XX கட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம ஸ்கொயர் தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 4 கார்னர்லேயும். அதனால் எக்ஸ் லென்த்தும் எக்ஸு, பிரெத்தும் எக்ஸு. இங்கே டோட்டலாக இது வந்து 12, இது ஒரு எக்ஸ் கட் ஆகுது, இது ஒரு எக்ஸ் கட் ஆகுது, அப்போ 12 - 2x. அதே போல் 12 எல்லா பக்கமும் அதே போல் 12 - 2x வரும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த புக்லேயே இந்த எக்ஸாம்பிள் சம்மந்தத்தில் டயக்ராம் கிளியராக கொடுத்துருக்காங்க. லெட் x be the length of the cut of each side. நம்ம கட் பண்ணுற அந்த சைடோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, சைட் ஆஃப் த லிட்டில் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. வால்யூம் வந்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்து, இது பிரெத்து, ஹைட் வந்து இந்த எக்ஸ் தான் ஹைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம், இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது லென்த்து 12 - 2x, அகைன் பிரெத்து 12 - 2x, ஹைட் இந்த ஃபோல்டு பண்ண ஏரியா அங்கே மேலே வந்துடும். அப்போ இதுதான் எக்ஸ் தான் ஹைட்டு. அதனால தான் 12 - 2x, 12 - 2x × x, அதான் LBH. f of x எல்லாமே எக்ஸில் இருக்குது, x × 12 - 2x ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வந்துடுங்க. f dash of x டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள், எக்ஸை வச்சுட்டு அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா 2 × 12 - 2x × -2, 12 - 2x ஹோல் ஸ்கொயர் வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1, 12 - 2x வெளில காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 × x × -2 - 4x, பேலன்ஸ் ஒரு 12 - 2x இருக்கும். 12 - 2x × 12 - 6x,
f dash of x equal to 0, 12 minus 2x into 12 minus 6x equal to 0, 12 equal to 2x, x equal to 6, and 12 minus 6x equal to 0, 12 equal to 6x, x equal to 2 வரும். x equal to 6 not possible because 12 minus 2x இருக்கு. x 6 நம்ம கட் பண்ணோம்னா 12 minus 12 0 ஆகிடும். அந்த லென்த்தே இல்லாமல் போயிடும். அது நாட் பாசிபிள். அதனால் அதை ஒமிட் பண்ணிடலாம். x equal to 2. f double dash கண்டுபிடிங்க. அப்ளையிங் uv 12 minus 2x வச்சுட்டு இதை டிஃபரன்சியேஷன் பண்ணால் minus x, 12 minus 2x வச்சுட்டு 12 minus 2x டிஃபரன்சியேஷன் பண்ணால் minus 2. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக x equal to 2 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 12 minus 2 into 2 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 into minus 6, 12 minus 6 into 2 12 இது 0 ஆகிடும். 8 into minus 6 minus 48 நெகட்டிவ். செகண்ட் டிகிரி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வருது. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம் when x equal to 2. லென்த் ஆஃப் த கட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 யூனிட்ஸ். நம்ம அந்த கார்னரில் கட் பண்ணுறோம் இல்லையா அந்த பேப்பரில். ஸோ நம்ம கார்னரில் கட் பண்ணுறது வந்து 2 யூனிட்ஸ். இந்த பக்கம் ஒரு 2 கட் பண்ணி ஃபோல்டு பண்ணால் அதே போல் தான் இந்த சைடு. அப்போ தான் அந்த பாக்ஸோட வால்யூம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ப்ரூவ் பண்ணியிருக்கும். தென் 7.64 ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம். இது வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் ரிலேட்டட் சம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு நான் படிக்கிறேன். A steel plant is capable of producing X tons per day of low grade steel and Y tons per day of high grade steel. ஒரு ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. ஒரு சில்வர் தயாரிக்கிற, அதான் இரும்பு தயாரிக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு நாளைக்கு X டன் வந்து லோ கிரேடும் Y டன்ஸ் வந்து ஹை கிரேட் ஸ்டீலும் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. y is equal to 40 minus 5x by 10 minus x if the fixed marked price of low grade steel is half of the high grade steel அப்படின்றாங்க. ஸோ லோ கிரேட் ஸ்டீலோட ரேட் எப்படி இருக்குன்னா ஹை கிரேடு ஸ்டீலில் பாதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ ஒய்யில் பாதி, ஒய்யோட ரேட்டில் பாதி தான் வந்து எக்ஸோட ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் ஷுட் பி த ஆப்டிமல் ப்ரொடக்ஷன் இன் லோ கிரேட் ஸ்டீல் இன் ஹை கிரேட் ஸ்டீல். எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கணும் லோ கிரேடில் ஹை கிரேடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு ஹாவ் மேக்ஸிமம் ரிசிப்ட்ஸ். நம்மளோட வந்து லாபம் வந்து அதிகமாக இருக்கணும்னா நம்மளோட லோ கிரேடு ஹை கிரேடு ஸ்டீலில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ரிசிப்ட் இஸ் மேக்ஸிமம். ரிசிப்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். லோ கிரேட் ஸ்டீல் வந்து எக்ஸ் டைம்ஸு, ஹை கிரேடு ஸ்டீல் வந்து ஒய் டைம்ஸ். அது எடுத்துக்கணும். ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் பர் டன் வந்து ருபீஸ் பி. ப்ரைஸ் ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல் பர் டன் வந்து ருபீஸ் 2p. ஏன்னா ஒய் வந்து 2pயாக இருந்தால் தான் எக்ஸ் அதில் பாதி பி ப்ரைஸு. அது அமௌண்ட் தெரியாது, அதனால் பின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க புக்கில். நான் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன். ரிசிப்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு எக்ஸ். எவ்வளோ டைம்ஸ் வாங்குகிற, எக்ஸில் எவ்வளோ டன்ஸ் வாங்குகிற அதோட ப்ரைஸ் பி இன்ட்டு எக்ஸ். அதே போல் ஒயில் எவ்வளோ டன் வாங்குகிற 2p அதோட ப்ரைஸு 2p இன்ட்டு ஒய். அதான் ரிசிப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ டன்னு எவ்வளோ ப்ரைஸு அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். தென் y is equal to 40 minus 5x by 10 minus x they are given. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்கிங் p outside ஆர் ரிசிப்ட்லேருந்து p காமனாக எடுத்துருங்க. x plus 2yன்னு வரும். அதை f of xன்னு எடுத்துக்கோங்க. p into x plus 2 into yயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நம்ம LCM எடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே LCM எடுக்கிறோம். x into 10 minus x இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 40 80, 2 into minus 5x 10x divided by whole thing divided by 10 minus x. Then இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 10x minus x squared 80 minus 10x, 10x will be cancel out. So minus x squared plus 80 divided by 10 minus x, that is nothing but f of x is equal to p into 80 minus x squared divided by 10 minus. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன், இதுதான் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். u by v அப்ளை பண்ணுங்கள். v squared u dash minus u squared v dash. ஸோ 10 minus x வச்சுட்டு 80 minus x squared டிஃபரன்சியேஷன் பண்ணிங்கன்னா minus 2x. 80 minus x squared வச்சுட்டு 10 minus x டிஃபரன்சியேஷன் பண்ணால் minus 1. ஸோ இதுக்கப்புறம் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். minus 20x plus 2x squared. இந்த ரெண்டு மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா plus 80 minus x squared. ஸோ ஆட் பண்ணுறோம். என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது plus x squared minus 20x plus 80 divided by 10 minus x whole squared. When f dash of x equal to 0, the denominator equal to 0 ஆகிடும். நியூமரேட்டர் வந்து x squared minus 20x plus 80. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா
எக்ஸ் மைனஸ் என், அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதி -10. அப்புறம் வெளியில் மைனஸ் போட்டுட்டு அந்த 10 ஸ்கொயர் பண்ணால் 100 + 80. ஸோ எக்ஸ் மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் -20, -20 கோஸ் டு த ரைட் ஹேண்ட் சைட் +20. அந்த ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா +or-√20. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ± 2√5 கிடைக்கும். இப்போ f'' அதெல்லாம் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அதாவது இப்படியே வச்சு நம்ம f'' கண்டுபிடிச்சோன்னா கொஞ்சம் பெரிய கால்குலேஷன் வரும். அதனால் இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். x² - 20x + 80க்கு பதிலாக x - 10 the whole square -20 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். டினாமினேட்டில் ஒரு x - 10 இருக்குது. ஸோ 10 - x x - 10 நான் மாற்றிக்கினேன். ரெண்டுமே ஒன்று தான். டிவைட் பண்ணிடுறேன். இன்னும் f' தான் இருக்குது. டிவைட் பண்ணிடுறேன். 20/x - 10 ஹோல் ஸ்கொயர் வருது, 1 இருக்குது. இப்போ நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இட் இஸ் பிகம் மோர் ஈஸியர் ஃபார் அஸ். ஸோ 1 0 -20/x², x - 10 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் இருந்தால் க்யூபாக மாறிடும். மேலே ஒரு -2 வரும். -2 × -20 + 40. எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ +40. இப்போ நம்ம வந்து 10 - 2√5 மட்டும் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும். மேக்ஸிமம்னா இங்கே வந்து ஆன்சரில் வந்து லெஸர் வரணும். இப்போ நான் சப்போஸ் 10 + 2√5 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 10 + 2√5 - 10 போட்டுனா 2√5 வந்துடும். நியூமரேட்டர் +45, டினாமினேட்டரில் +2√5. ++னா மினிமம் ஆகிடும். ஆக்சுவலி நான் மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 - 2√5. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 10 - 2√5 போட்டுட்டு இந்த -10 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் இருக்கிறதால க்யூப் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வரும். இதுவே மைனஸ் இருந்து ஸ்கொயர் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் நான் 10 + 2√5 யூஸ் பண்ணலை. 10 - 2√5 தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த பாயிண்டில். ஸோ f'' 10 - 2√5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ we will get 40/10 10 will be cancel -2√5 the whole cube. ஸோ அந்த மைனஸ் ஹோல் க்யூப் பண்ணும்போது மைனஸ் வந்துடும். அந்த மேலே கொண்டு வந்துருக்கோம் நியூமரேட்டரில். ஆன்சர் இஸ் நெகட்டிவ். ரிசிப்ட் ஆஸ் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்போனா எக்ஸோட வேல்யூ 10 - 2√5 இருக்கணும். அதை கொண்டு வந்து ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 40 - 5 × x. அப்போ 5 × 10 50. 5 × 2√5 - 10√5 divided by 10 - 10 - 2√5. After simplification we will get -10 + 10√5 divided by 2√5. தனித்தனியாக ஸ்பிட் பண்ணிட்டீங்கன்னா -√5 + 5 தட் இஸ் நத்திங் பட் 5 - √5. ஆப்டிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கணும்னா லோ கிரேட் வந்து 10 - 2√5 டன்ஸாக இருக்கணும். ஹை கிரேட் ஸ்டீல் எவ்வளோ இருக்கணும்னா 5 - √5 டன்ஸாக இருந்ததுன்னா ரிசிப்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கம் டு த 12th sum. One of the important sum. A hollow cone with base radius a centimeter and b height b centimeter is placed on the table. Show that volume of the largest cylinder that can be hidden underneath அப்படின்றாங்க. ஸோ ஒரு சிலிண்டர் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் லார்ஜஸ்ட் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டரோட வால்யூம் லார்ஜஸ்ட்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். கொஸ்டினை படிக்கும்போது அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட் கேன் பி ஹைடன் அண்டர்நீத் அப்படின்றாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பொருத்தியிருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் மேலே ஒரு ஹாலோ கோன் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சிலிண்டரை பொருத்தியிருக்கோம். அண்டர்நீத் இஸ் 4/9 times volume of the cone. We have to prove that 4/9 volume of the cylinder is equal to 4/9 into volume of the cone நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ், கோனோட ரேடியஸ் வந்து a சென்டிமீட்டர், ஹைட் வந்து b. ஸோ இது வந்து இந்த டாப் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஹாலோன்னும் போது நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஹாலோன்னும் போது இந்த பேஸ் தான் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இப்படி சிலிண்டரை வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான், இந்த டாப் கிடையாது. ஆக்சுவலி இந்த இடம் கிடையாது. இதுதான் நான் எப்படி சொல்லியிருக்கேன், அந்த BYன்றது இந்த இடம். ஸோ டோட்டலாக B, இதுலேருந்து இந்த இடம் கட் ஆகுது. ஸோ இந்த ஒய் கட் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறது, டோட்டலாக ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஒய்யை கட் பண்ணுறோம். அதனால் B - y அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து கோனோட ஹைட்டு, ஒய்ன்றது சிலிண்டரோட ஹைட்டு. அதை நம்ம கட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த இடம் வந்து இது வந்து எக்ஸ், இது வந்து சிலிண்டரோடது, இது வந்து கோனோடது. ஏபிசின்றது பாயிண்ட்ஸ், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸை நம்ம சொல்லியிருக்கோம் OAB. ஸோ இப்போது இந்த சம்மை இங்கே பார்க்கலாம்.
let x be the radius and y be the height and v be the volume of the cylinder underneath the cone. ஸோ கோனுக்குள்ளே இருக்கிற அந்த சிலிண்டரோட ரேடியஸு ஹைட்டு வால்யூம் என்னன்னு சொல்லிட்டோம். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ரேடியஸ் எக்ஸ்ன்றதால பை எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவேஷன் 1. ஃப்ரம் த டயக்ராம் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேஸ் எடுத்துக்கிறோம், அதே போல் இந்த பேஸ் எடுத்துக்கிறோம், அதே போல் இந்த ஹைட் எடுத்துக்கிறோம், இந்த ஹைட் எடுத்துக்கிறோம். ஸோ b minus y by x, b minus y பேஸு, அதே போல் இங்கே வந்து கோனோட இந்த சிலிண்டரோட பேஸ். ஸோ கோனோட பேஸு சிலிண்டரோட பேஸ் b minus y by x, அதே போல் கோனோட ஹைட்டு டிவைட் பை சிலிண்டரோட இந்த பேஸ், டோட்டல் பேஸ் எவ்வளோ வரும்னா ஏன்னு வரும். அதனால் அதை வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா b by ஏன்னு எடுத்துக்கிறோம். அகெயின் ஐ ரிப்பீட் யூ, b minus yன்றது இந்த பேஸ், ஸோ இந்த டாப்பு, அதே போல் இந்த வந்து ஏ b minus y by a இந்த இடத்துல எடுத்துருக்கோம் நம்ம b minus y by x. ஸோ இந்த ரேடியஸ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஹைட் எடுத்துருக்கோம் b by a. ஸோ இந்த ரேடியஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹைட் என்னன்றது தான் நம்ம b minus yன்னு எடுத்துருக்கோம். இந்த ஹைட்டும் இந்த ரேடியஸும், அப்போ இந்த ஹைட்டும் இந்த ரேடியஸும் எடுத்துருக்கோம். இது வந்து கோனோடது, இது வந்து சிலிண்டரோடது b minus y by x. அதே போல் இது ஹைட் ஆஃப் த கோன், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஃப்ரம் த டயக்ராம் b minus y by x is equal to b by aன்னு எடுத்துருக்கோம். then b minus y is equal to bx by a, then y is equal to b minus bx by aன்னு வரும். LCM எடுத்திங்கன்னா ba minus bx by a, taking b outside, y is equal to b into a minus x by a. ஃபஸ்ட்டில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வால்யூம் is equal to pi x squared dot b into a minus x by aன்னு வரும். ஸோ பை b by a அதை வெளில கொண்டு வந்துடுங்க, எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ax squared x cubன்னு வந்துடும். ஸோ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். பை b by a, ax squared become 2ax minus x cube become 3x squared. 0 போடும்போது இந்த வேல்யூ 0 கிடையாது. ஸோ அப்போ இதுதான் ஈக்குவல் டு 0. 2ax minus 3x squared equal to 0. எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா x into 2a minus 3x equal to 0. 3x equal to 2a or x equal to 2a by 3. x equal to 0 வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது, ரேடியஸ் வந்து 0ன்னு சொல்ல முடியாது. அதனால் x equal to 2a by 3 டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். 2axை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2aன்னு வந்துடும். 3x ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் minus 6xன்னு வந்துடும். x equal to 2a by 3 அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். pi b by a 2a minus 6 into 6ல் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12a by 3. 3 4s are 12. 2a minus 4a, 2a minus 4a வந்து minus 2a, வெளியில் வந்து ஒரு a இருக்கும், கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல வந்து pi b by a into minus 2aன்னு வரும். a கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus 2 pi bன்னு வரும். நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் மேக்ஸிமம் எப்போன்னு கேட்டிங்கன்னா x is equal to 2a by 3. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் எதுக்காக எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா அது இந்த இடம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த 4/9 வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 வால்யூம் ஆஃப் த கோன் கொண்டு வரணும். பை எக்ஸோட வேல்யூ 2a by 3. 2a by 3 whole square. Again b a அப்படியே வந்துடும், a minus 2a by 3. LCM எடுத்திங்கன்னா 3a minus 2a a by 3ன்னு வரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4a squared by 9, a கேன்சல். 4/9 வெளில வச்சுட்டு பை b a cube, பை a squared bன்னு வரும், பை a squared b. This is not h, this is b. ஸோ ஹைட் வந்து b, நான் ஹெச்னு எழுதிட்டுருக்கேன், ரைட்டிங் எரர், அது b தான் அது. ஸோ 4/9 1/3 pi r squared h, 1/3 pi. ஏன்றது கோனோட ரேடியஸு அண்ட் பின்றது கோனோட ஹைட்டு. பை 1/3 பை ஏ ஸ்கொயர்டு, ஏன்றது ஆர், ஹெச் வந்து பி. ஸோ அதனால தான் 1/3 pi a squared b. This is not h, this is b. So volume of the cylinder is equal to 4/9 volume of the cone. ஸோ இந்த இடத்துல இந்த பேஸ், இது வந்து கோனோட இந்த ஹைட்டு, இந்த பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். b minus y
பி மைனஸ் ஒய் பை எக்ஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பி பை ஏன்னு எடுத்துருக்கோம். பி பை ஏ இந்த ரேடியஸ் இந்த ஹைட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹைட்டும் இந்த பேஸும் எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஹைட்டும் இந்த பேஸும் எடுத்துருக்கோம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துருக்கோம். அதனால தான் பி மைனஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏன்னு வந்திருக்கு. அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேணால் தனித்தனியாக ட்ரையாங்கிள் வரைஞ்சி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் வி ப்ரூவ்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 volume of the cone. 1/3 pi a squared h that is 1/3 pi a squared b. This is the end of the exercise 7.8 and the examples. Thank you.